சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கன்னி ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி மீனத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்போ இடம்பெயர்ந்து மேஷத்துக்கு வரார். 1/6/2025 முதல் 26/9 அதாவது 29/6/2025 வரைக்கும் ஒரு 28 நாட்கள் மிகைப்படுத்த முடியாமல் 8ஆம் இடத்தில் அமரப்போறார். அவர் நம்மளுக்கு 2ஆம் அதிபதி, அவரே தான் நம்மளுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானாதிபதி. 9ஆம் அதிபதியாகவும் வரார். அவர் 8ஆம் இடத்தில் அமரும் பொழுதெல்லாம் செலவீனங்கள் அதிகரிக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்துவார். மனைவி சார்ந்த விஷயத்தில், உடல்நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த அடிவயிறு பிரச்சனை, தொந்தரவான விஷயங்கள், மனசில் தேவையில்லாத கலக்கங்கள், கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகமான தலையீடுகள், இந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் தேடி வரும். ஆனால் அதுக்கேற்றால் போர் வருமானத்தையும் தேடி தரக்கூடிய அமைப்பு. ஏன்னா அவர் ராசியே அவரே தான் பார்க்கறதால, 2ஆம் இடத்தை நேரடி பார்வையால் பார்க்கறதால வருமானமும் இருந்து கொண்டும் இருக்கும். வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கடன் சார்ந்த விஷயமும் அதிகரித்து கொண்டு காணக்கூடிய காலம் அவர். வரவுக்கேற்றார் போல் செலவு, செலவுக்கேற்றார் போல் வரவு என்று சொல்கிறோம் இல்லை. ஒரு மனிதனுக்கு வரவு வந்து கொண்டிருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி செலவீனங்களும் வந்து கொண்டிருக்கும். இந்த அமைப்புகள் தேடி வரக்கூடிய காலம்தான், தடையில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல சம்மந்தப்படும் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணங்கள், அதாவது தூரதேசம் செல்றதுக்கான அமைப்பு. நம்ம அட்ரஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு மாற்றிருக்கிற மாதிரி ஒரு 20 நாட்கள் மறைவாக இருக்கக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும். கொஞ்ச நாளைக்கு வெளியூரில் இருந்துட்டு வந்துடலாம் சாமி, ரொம்ப டார்ச்சர். ஏற்கனவே அவங்க 3 மாதமாக டார்ச்சரை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த வகையில் பிரச்சனை வரும், எந்த வகையில் பஞ்சாயத்து வரும்னு தெரியாத அளவுக்குலாம் போயிட்டுருக்கு. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி இவங்களுக்கு ஆதரவு ப்ளஸ் மைனஸ், அதாவது ஆதரவும் தரக்கூடிய அமைப்பு தான், வருமானக்கேற்ற செலவீனங்களும் தரக்கூடிய அமைப்பு தான். 2ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்தாலே ஆத்மம் என்று சொல்லக்கூடிய ஆத்ம காலத்துக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பு விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி தரும். திடீரில் எதனா ஒரு அமௌண்ட்டு சார்ந்த விஷயங்கள் நம்ம கையிலும் கெட்டக்கூடிய காலம்தான். 2ஆம் அதிபதி அவரே தான் பாக்யாதிபதி என்று சொல்கிறோமில்ல. அவர் 8ல் மறைந்திருந்த நேரடியாக யாரை பார்க்குறாருன்னா நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்க்கறதால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அவர் பார்வை நேராக 8ஆம் இடத்துல செல்லும் பொழுதெல்லாம் நம் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலம். நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான அமைப்பு என்னென்ன இருக்குது, தொழிலில் நாம் என்னென்ன விட்டுட்டோமோ அதெல்லாம் திரும்ப பிறக்கிறதுக்கு என்னென்ன வழிகிறது, இவையெல்லாம் எடுத்து செய்யறதுக்கான காலமாகும். ரொம்ப நிலைவடைஞ்சு போயிட்ட சுவாமி, திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான பாக்கியத்தை பெறும். சுக்கிரன் ஒருவர் போதும் உங்கள் வாழ்வு தரத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய காலத்தை, சுக்கிரர் ஒருவர் போதும் உங்கள் சுகபோகத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம். சுக்கிரனே செல்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்கிறோமில்லை, அந்த அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்க இந்த 28 நாட்கள் கிடைக்கும். தடை எங்கிருந்தாலும் அந்த தடையெல்லாம் விலகி ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் வாழத்தை கண்கூடாக பார்க்கலாம். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான அமைப்பாக இந்த காலம் இருக்கும் ஐயா. இது வரைக்கும் எதுவுமே தெரியல சுவாமி, கோர்ட்டு கேஸ் எல்லா வம்பு வழக்குகளாக இருந்தது, ரொம்ப தொந்தரவான விஷயம், அதுக்கான ஒரு தகவலோ தொடர்புகளோ எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு சப்போர்ட்டிங்கே கிடைக்கலன்னு நினைக்கிறோமில்ல, இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சாமி. என்னென்ன அழுத்தத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய காலம்தான். 8ஆல் மறைஞ்சாவே 2ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சாலும் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலம்தான். உடல் தொந்தரவு, அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், கழிவு பாதையில் பிரச்சனை, இதை மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வர்றது சகஜமான ஒன்று. ராசிக்கு 2ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சாலே உடல் தொந்தரவு கொடுக்கக்கூடிய காலம். 2 என்பது உடல் தொந்தரவு, உஷ்ணம் சார்ந்த வியாதிகள், உஷ்ணம் சார்ந்த வியாதியை தரக்கூடிய அமைப்பு, கேஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி தரும். அதுவும் செவ்வாய் வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தாலே தொந்தரவுகளை, மருத்துவ செலவீனங்கள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தான். சில பேருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் அந்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பாங்க, சர்ஜரி செய்யலாமா வானாமா. அதுவும் அந்த கன்னிராசிக்காரங்க வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சர்ஜரி, சளி தொந்தரவு இதெல்லாம் இருக்கும்.
அந்த பிரச்சனையான விஷயங்கள் சர்ஜரி செஞ்சீங்களான்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யுங்க, சக்ஸஸ் அடையும். அந்த இடம் சுத்தமடையும். அந்த இடத்துக்கு பகவான் வந்து நேரடியாக பார்க்கறதாலே குரு பகவானுடைய பார்வை அந்த இடத்துல 2ஆம் இடத்துல பதித்தாலே அந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து வந்த ப்ராப்ளம் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக, உடல் சோர்வு உடல் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் இப்போ மாறி அமைக்கக்கூடிய காலம். அதாவது மருத்துவ சேவையில் நாம் பெரிய லெவலில் ஒரு சேவை செய்கிறோம், இல்லை சேவைக்கான அமைப்பில் அட்மிஷனாக நாம் இருக்கோம், அதெல்லாம் இப்போ நன்மையை தரக்கூடிய காலமாகும். சஸ்பெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வேலையில் விட்டுட்டு, வேணாம் நான் எல்லாத்தையும் விட்டுறேன், நான் சொந்தமாக தொழில் செய்கிறேன்னு சொல்கிற ஆசையெல்லாம் உருவாயிருக்கும். அவங்களுக்கு முதலீடு செய்கிறதுக்கு வங்கி சார்ந்த விஷயத்தில் லோன் கேட்கணும், லோன் அமைப்புகள்லாம் எனக்கு தேடி வரும்னா கண்டிப்பாக தேடி வரும் சார். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு கூடுதல் உபகரணம் என்று சொன்னால் அது சுக்கிர பகவான் தான். மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் ஏஜென்சி முதற்கொண்டு எடுத்து நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பொருளை 10 ரூபா பொருளை 100 ரூபாய்க்கு வைக்கிறேன்னா அதான் மார்க்கெட்டிங். அந்த வியாபார நுணுக்கங்களை தெரிஞ்சு அமைக்கிறதுக்கான அமைப்பு காலம் இந்த 28 நாட்கள் உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி தரப்போம். வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், மருத்துவ சேவைக்கான உபகரணங்கள், மருத்துவ பயன்பாட்டுக்கு தேவையான வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த 8ல் சுக்கிர பகவான் செல்லும் பொழுதெல்லாம் பாக்கியம் கிடைக்கப்போகுது. மனைவி விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, மனைவிக்கு தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தீர்ப்பு செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்பட போகுது. பெரிய பிராபலத்திலிருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான காலமாகும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமாக அமையக்கூடிய காலம்தான். ஒரு பெரிய ப்ராடக்ட் எடுத்து நடத்திட்டு ஐயா என்னன்னு தெரியல, அப்படியே தடையில்லாமல் நின்று போச்சு, வீடு கட்ட ஆரம்பித்து நின்று போச்சு, என்னன்னே தெரியல சுவாமி, இதேமாதிரி பிளாக் ஆகிட்டு நிற்கிறதுனா இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்களுக்கு அதுக்கான அமைப்பெல்லாம் தான் விடுபட்டு வெளிவருது. அரசாங்கத்தில் எனக்கு அந்த பதவியெல்லாம் கிடைக்கும், கிடைக்காதா சுவாமினா இனிமேல் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. அரசியல்லையோ அரசாங்கத்திலேயோ அரசியல் வட்டாரத்திலேயோ நாம் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர் பதவி எனக்கு கிடைக்கணும் சாமி, அதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான உறுதியான அமைப்பாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு மூலதனமாக இருந்து செயல்படுத்த போகுது. உதவிகரம் நீட்டுறது, நம்மளுக்காக உதவிகரம் நீட்டுறதுலாம் இனிமேல் முன் வரக்கூடிய காலமாகும் இந்த சுக்கிர பெயர்ச்சி இருக்கும். அதாவது இந்த ஒரு 28 நாட்கள் வெல்லும் அளவுக்கு நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, எவ்வளவு தடை வந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு, எவ்வளோ நோய் நொடி வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள் எப்பொழுது கிடைக்கணும், அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு தடையில்லாத அமைப்பு, தடையில்லாத சேவை, தடையில்லாத பார்வை, இந்த அமைப்பு 2ஆம் இடத்துல விழும்போதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம். சில பேருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, தொந்தரவான காலம்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்படியே ஓட்டிகிட்ருக்காங்க, அவங்களும் வாழ்க்கை எவ்வளவோ ஓட்ட முடியுமோ ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு, அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம். அவர் 6ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் சுக்கிர பகவானுடைய வீடு, அவர் அமர்ந்திருக்கும் இடம் காலபுருஷ தத்துவத்தில் அமர்ந்திருக்கார். அப்போது நாம் கிடைக்க வேண்டிய என்னென்ன மூலதனம் கிடைக்கணுமோ அது எல்லாம் இனிமேல் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நம்மளுக்கு தேவைகள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஐயா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து குழுக்கள் வாங்கல வச்சுருந்தேன் ஐயா, அவங்க ஒன்றும் தரவே இல்லை, எனக்கு கொடுத்தா நான் அதை மீட்டெடுப்பேன். இல்லை நிலம் சார்ந்த விஷயத்தில் நான் போட்டிருக்கேன் ஐயா, அது விற்பனையும் ஆகலை, அதில் கிடைக்கக்கூடிய கமிஷன் வச்சு நான் பெரிய லெவலில் கடன் பிரச்சனையை தீர்த்துக்குவேன், இல்லை அதை நான் விற்றுட்டாவே போதும், நான் கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக இருப்பேன் சாமி, கடனை கொடுத்துட்டு, அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய காலம்தான். உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வருது, இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி தடையில்லாத வருமானத்தை தருகின்ற அமைப்பு, தடையில்லாத வாழ்க்கை தன்மையை தருகின்ற அமைப்பாகவும் இந்த சுக்கிர பெயர்ச்சி கன்னிராசிக்கு இருக்குது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மரை, அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த மேட்டுப்பா, அதாவது கொண்டபாளையம் என்று சொல்லக்கூடிய அருகில், கிராமத்துக்கு அருகில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை, யோக நரசிம்மரை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.